Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு மற்றும் புதுவையில் மார்ச் 28 முதல் ஏப்ரல் 15ஆம் தேதி வரை நடைபெற்ற 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு மற்றும் புதுவையில் மார்ச் 28ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 15ஆம் தேதி வரை 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நடைபெற்றன. இதற்கான முடிவுகள் தற்போது வெளியாகி இருக்கின்றன. தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த 9,13,000 மாணவ மாணவிகள் பொதுத் தேர்வில் பங்கேற்றிருந்தனர். இவர்களில் 4,46,411 பேர் மாணவர்கள், 4,40,465 பேர் மாணவிகள். இதை பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். வணக்கம் ஜெயக்குமார், இதை பற்றிய முழு விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்க. வணக்கம் மணிபாரதி. 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. 93.80% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். 93.80% பேர் 10ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய டிபிஐ வளாகத்திலே 10ஆம் வகுப்புக்கான தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. 10ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 10ஆம் வகுப்பை பொறுத்தளவிற்கு 10ஆம் வகுப்பில் மொத்தமாக 93.80% பேர் தேர்ச்சியாகி இருக்கிறார்கள். குறிப்பாக இதற்கான தேர்வுகள் 28/3/2025 முதல் 15/4/2025 வரை தேர்வுகள் நடைபெறப்பட்டது. தேர்வு முடிவுகள் 16/5/2025 அன்று வெளியிடப்படும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதனுடைய அடிப்படையில் தற்போது தேர்வு முடிவுகள் SSLC என்று சொல்லப்படுகின்ற இடைநிலை பள்ளி இறுதி வகுப்பு 10ஆம் வகுப்பிற்கான இந்த 2025 தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. தேர்வு எழுதிய மொத்த மாணவருடைய எண்ணிக்கை என்று பார்க்கிற போது 8,71,239 பேர் தேர்வு எழுதியிருக்கிறார்கள். மாணவியர்களுடைய எண்ணிக்கை என்று பார்க்கிற போது 4,35,119 பேர் தேர்வு எழுதியிருக்கிறார்கள். மாணவர்களுடைய எண்ணிக்கை என்று பார்க்கிற போது 4,36,120 பேர் தேர்வு எழுதியிருக்கிறார்கள். மாணவியர்களை விட மாணவர்களுடைய எண்ணிக்கை சற்று கூடுதலாக இருக்கிறது. தேர்ச்சி விவரங்கள் என்று பார்க்கிற போது தேர்ச்சி பெற்றவர்கள் 8,17,261 பேர், அதாவது 93.80% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். மாணவியர்களுடைய தேர்ச்சி விகிதம் என்று பார்க்கிற போது 4,17,183 பேர் தேர்ச்சி பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 95.88% பேர் தேர்ச்சி அடைந்திருப்பதாக இந்த தேர்ச்சி விவரங்களுடைய புள்ளி விவரம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்களுடைய எண்ணிக்கை என்று பார்க்கிற போது 4,78,000 பேர் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். 91.74% பேர் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மாணவர்களை விட 4.14% மாணவியர்கள் அதிகமாக தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். தேர்விற்கு வருகை புரியாதவர்கள் என்று பார்க்கிற பொழுது 15,652 பேர். தேர்வுக்கு வராதவர்கள் 15,652 பேர். இந்த 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதுவதற்கு வராதவர்களுடைய எண்ணிக்கை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதாதவர்களுடைய எண்ணிக்கை என்று பார்க்கிற போது நாம் குறிப்பிட்டது 10,049 பேர் ஏற்கனவே தேர்வு வரவில்லை என்று அந்த தேர்வு முடிவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக தமிழகத்தினுடைய இந்த தேர்விற்கு வராத புறக்கணிக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை என்பது திமுக ஆட்சியில் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. 15,652 மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்வை புறக்கணித்திருக்கிறார்கள் என்றால் இந்த மாணவர்கள் எந்த காரணத்திற்காக இந்த தேர்வை புறக்கணித்திருக்கிறார்கள்? இந்த கல்வி ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனையா, அல்லது மாணவர்களுடைய வருகை குறைவு பிரச்சனையா, குடும்பம் சார்ந்த சூழல் பிரச்சனையா என்கிற பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கிறது. குறிப்பாக இந்த 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியான நிலையிலே தேர்வுக்கு வராமல் தேர்வை புறக்கணித்தவர்களுடைய எண்ணிக்கை 15,652 இருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு புள்ளி விவரமாகவே பார்க்கப்படுகிறது. கடந்த ஏப்ரல் மார்ச் 2024ஆம் ஆண்டு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களுடைய எண்ணிக்கை என்று பார்க்கிற போது 8,94,264 பேர் தேர்வு எழுதியிருக்கிறார்கள். அதில் தேர்ச்சி பெற்றவர்களுடைய எண்ணிக்கை என்று பார்க்கிற பொழுது 8,18,000
743 பேர். தேர்ச்சியினுடைய சதவீதம் 91.55% என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த மார்ச் ஏப்ரல் 2024 பொதுத் தேர்வினை விட இந்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் என்று பார்க்கிற போது 2.25% கூடுதலாக தேர்ச்சி அடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த புள்ளி விவரங்கள் என்பது அதாவது ஒப்பனையினுடைய புள்ளி விவரமாகவே பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 2%, 2.25% என்கிற நிலையில்தான் தேர்ச்சி விகிதம் இருக்கிறது. 12ஆம் வகுப்பு தேர்வு முடிகளுமே அப்படித்தான் மிக குறைவான சொற்ப எண்ணிக்கையெல்லாம் தேர்ச்சி விகிதத்தை அதிகமாக காட்டியிருக்கிறார். அதுவும் 0.49, 47 அந்த சதவீத அடிப்படையிலே தேர்ச்சி விகிதம் இருந்தது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மொத்த பள்ளி மாணவர்களுடைய எண்ணிக்கை என்று பார்க்கிற போது 12,485 பேர். அதாவது 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மொத்த பள்ளிகளுடைய எண்ணிக்கை என்று பார்க்கிற போது 12,485. இவற்றில் மேல்நிலை பள்ளிகளுடைய எண்ணிக்கை என்று பார்க்கிற போது 7,555 பேர். உயர்நிலைப் பள்ளிகளுடைய எண்ணிக்கை என்று பார்க்கிற பொழுது 4,930 பள்ளிகள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகளுடைய எண்ணிக்கை என்று பார்க்கிற போது அதாவது 4,917. 100% தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகளுடைய எண்ணிக்கை என்று பார்க்கிற போது 1,867. அதாவது மொத்த சதவீதம் என்று தெரிவிக்கிற போது 4,917. இது அரசு பள்ளிகள் என்று பார்க்கிற போது 1,867. குறிப்பாக பள்ளி மேலாண்மை வாரியாக தேர்ச்சி சதவீதம் என்று பார்க்கிற போது அரசு பள்ளிகளுடைய சதவீதம் 91.26%. அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளுடைய சதவீதம் என்று பார்க்கிற போது 93.63%. தனியார் சுயநிதி பள்ளிகள் என்று பார்க்கிற போது 97.99. ஏற்கனவே 12ஆம் வகுப்பு தேர்வு முடிகள் கூட தனியார் சுயநிதி பள்ளிகளுடைய தேர்ச்சி விகிதம் தான் அதிகமாக இருந்தது. 10ஆம் வகுப்பு இந்த தேர்ச்சி விகிதத்தை என்று பார்க்கிற போது தனியார் சுயநிதி பள்ளிகளுடைய தேர்ச்சி விகிதம் தான் 97.99 அதிகமாக இருக்கிறது. அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளுடைய தேர்ச்சி விகிதம் ஏறக்குறைய இதிலிருந்து ஒரு 3.50% குறைவாகவே 93.63 இருக்கிறது. அரசு பள்ளிகள் என்று பார்க்கிற போது இது மொத்தமாக கணக்கில் எடுக்கிற போது சுயநிதி பள்ளிகள், தனியார் சுயநிதிகளுக்கும் சுயநிதி பள்ளிகளுக்கும் அரசு பள்ளிகளுக்குமான விகிதாச்சார அடிப்படை என்று பார்க்கிற போது ஏறக்குறைய ஒரு 5.50%, 6% அளவிற்கு பெரும்பாலான அளவிற்கு குறைவாகவே தேர்ச்சி விகிதம் இருக்கிறது. இந்த நிலையில்தான் அரசு பள்ளிகளுடைய தரம் என்பது இருக்கிறது என்பதை இந்த தேர்வு முடிவுகள் வெளியீடு என்பது பட்டவர்த்தனமாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதாவது பள்ளிகளுடைய வகைப்பாடு வாரியான அந்த தேர்ச்சி விகிதம் என்று பார்க்கிற போது இருபாலர் பள்ளிகளிலே 94.06%, பெண்கள் பள்ளிகளிலே 95.36%, ஆண்கள் பள்ளியிலே 87.84% இருக்கிறது. குறிப்பாக பெண்கள் பள்ளியில் தான் இந்த வழக்கமான நடைமுறையில் அதிகமான ஒரு தேர்ச்சி விகிதம் இருக்கிறது. இருபாலர் படிக்கக்கூடிய பள்ளிகளை விட அந்த பெண்கள் படிக்கக்கூடிய பள்ளிகள் என்பது அதாவது 90% 70%, 0.70% அளவிற்கு அதிகமான ஒரு தேர்ச்சி விகிதம் காண்பிக்கப்படுகிறது. அதே போல் ஆண்கள் படிக்கக்கூடிய அந்த பள்ளிகளுடைய தேர்ச்சி விகிதம் என்பது மிக குறைவாகவே இருக்கிறது. இருபாலர் படிக்கக்கூடிய பெண்கள் மட்டும் படிக்கக்கூடிய அந்த விகிதாச்சார அடிப்படை 87.84% மட்டுமே இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது ஏறக்குறைய ஒரு 7 to 7.50% அளவிற்கு இந்த பெண் மற்றும் ஆண்கள் பள்ளியினுடைய சதவிகிதம் என்பது குறைவாகவே இருக்கிறது. அதாவது இவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த புள்ளி வரும்படி பெண்களுடைய பள்ளிகளும் ஆண்களுடைய பள்ளிகளுக்குமான விகிதாச்சாரம் 7.52% கூடுதலாக பெண்கள் பெற்றிருப்பதாகவும், இருபாலர் பயிலக்கூடிய ஆண்கள் மற்றும் பள்ளிகள் 6.22% கூடுதலாக தேர்ச்சி அடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாடவாரியாக 10ஆம் வகுப்பு இந்த பொதுத் தேர்விலே 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்ற மாணவருடைய எண்ணிக்கை என்று பார்க்கிற போது தமிழ் பாடத்திலே பார்க்கிற போது அற்ப சொற்ப எண்ணிக்கையாக வெறும் 8 பேர் மட்டுமே 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார்கள். 98.09% தேர்ச்சி விகிதமாக இருப்பதாக காண்பித்திருக்கிறார்கள். இந்த தேர்ச்சி விகிதம் என்பது அதாவது எத்தனை மாணவர்கள் எழுதினார்கள் என்று பார்க்கிற போது 100க்கு 100 என்று காண்பிக்கப்படுகிறது. ஆனால் மொத்த தேர்ச்சி விகிதத்தில் 8 பேர் மட்டுமே 100க்கு 100 எடுத்திருக்கிறார்கள். ஆனால் 98.09% என்பது எந்த விகிதாச்சார அடிப்படையில் இந்த விகிதம் நமக்கு காண்பிக்கப்படுகிறது என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. அதே நேரத்திலே ஆங்கிலத்திலே 346 பேர் 100க்கு 100 எடுத்திருக்கிறார்கள். இது 99.46% என்று காட்டப்படுகிறது. கணிதத்திலே 1996 பேர் அதாவது 96.57% இருக்கிறது. அறிவியல் பாடத்திட்டத்திலே 10,838 பேர் 97.90% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். சமூக அறிவியல் பாடத்திட்டத்திலே 10,256 பேர் 98.49%. அதாவது இந்த 100க்கு 100 எடுத்த இந்த 5 பாடங்களுடைய பின்னணியிலே தமிழ் பாடம் என்பது மிக குறைவாக சொற்ப எண்ணிக்கையிலான மாணவர்கள் மட்டும்தான் 100க்கு 100 எடுத்திருக்கிறார்கள். அதுவும் 8 மாணவர்கள் மட்டுமே இருக்கிறது. தமிழகத்திலே தமிழ்தான் முக்கிய மொழியாக இருக்கிறது.
தமிழ்தான் பேச்சு மொழியாகவும் வழக்காடு மொழியாகவும் பல்வேறு மொழிகளாம் இருக்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகள் இருக்கிறது. ஆனால் தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்கள் 12ஆம் வகுப்பிலும் மிக சொற்ப எண்ணிக்கையிலே தேர்ச்சி பெற்றிருந்தார்கள். 10ஆம் வகுப்பிலும் மிக சொற்ப எண்ணிக்கையிலே தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். தமிழ் எந்த அளவிற்கு தமிழகத்திலே திமுக ஆட்சியில் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது, தமிழ் பாடத்தினுடைய முக்கியத்துவம் எந்த அளவிற்கு குறைந்திருக்கிறது என்பதைத்தான் இந்த தேர்ச்சி விகிதம் நமக்கு காட்டுகிறது. தமிழ் பாடத்தினுடைய இந்த புள்ளி விவரம் வந்து ஒட்டுமொத்தமாக தமிழகத்தினுடைய தமிழ் மீதான ஒரு அக்கறை, தமிழ் மொழி மீதான ஒரு வளர்ச்சி விகிதம் இதையெல்லாம் சரிந்து கொண்டிருப்பதை இந்த தேர்ச்சி விகிதங்கள் நமக்கு காட்டுக் கொண்டிருக்கிறது. அதிகமாக தேர்ச்சி சதவீதம் பெற்ற முதல் 5 மாவட்டங்கள் என்ற ஒரு பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தளவிற்கு 98.31%, விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தளவிற்கு 97.45%, தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தளவிற்கு 96.76%, கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவிற்கு 96.66%, திருச்சியை பொறுத்தளவிற்கு 96.61% என, அதாவது 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிகமாக தேர்ச்சி விகிதத்திலே சதவிகிதத்திலே முதலிடங்களை பெற்ற 5 மாவட்டங்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் முதலிடத்தை பிடித்திருக்கிறது, விருதுநகர் 2ஆம் இடத்தையும், தூத்துக்குடி 3ஆம் இடத்தையும், கன்னியாகுமரி 4ஆம் இடத்தையும், திருச்சி 5ஆம் இடத்தையும் பிடித்திருக்கிறது. அரசு பள்ளி மாணவர்களுடைய அதிக தேர்ச்சி சதவீதம் பெற்ற முதல் 5 மாவட்டங்கள் என்று பார்க்கிற போது அதையும் சிவகங்கை மாவட்டம் தான் முதல் மாவட்டமாக பிடித்திருக்கிறது, 97.49%. 2ஆம் இடத்தை விருதுநகர் மாவட்டம் 95.57%, 3ஆம் இடம் கன்னியாகுமரி மாவட்டம் 95.47%, திருச்சி 4ஆம் இடம் 95.42%, தூத்துக்குடி 5ஆம் இடம் 95.40%. அதாவது இந்த 5 இடங்களில் அரசு பள்ளிகளுடைய இந்த தேர்ச்சி விகிதம் இந்த 5 மாவட்டங்கள் இடம்பெற்றிருக்கிறது. தேர்வு எழுதியிருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி மாணவர்களுடைய எண்ணிக்கை என்று பார்க்கிற போது 12,290 பேர் தேர்ச்சி எழுதியிருக்கிறார்கள். இதனுடைய தேர்ச்சி பெற்றக்கூடிய எண்ணிக்கை என்று பார்க்கிற போது 11,409 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். 92.83% பேர் தேர்ச்சி அடைந்திருப்பதாக அவருடைய புள்ளி விவர நிலவரம் இருக்கிறது. தேர்வு எழுதிய சிறைவாசிகள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறைத்துறை மூலமாக சிறையில் இருக்கக்கூடிய 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதியிருக்கக்கூடிய சிறைவாசிகளுடைய எண்ணிக்கை மொத்தம் 237 பேர். அந்த 37 பேர்ல 230 பேர், அதாவது 97.5% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். தேர்வு எழுதிய தனித்தேர்வுடைய எண்ணிக்கை 23,769 பேர். தேர்ச்சி பெற்றவருடைய எண்ணிக்கை 9,616 பேர். அதாவது பாதிக்கு பாதி பேர் கூட இந்த தனித்தேர்வுகளுடைய 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுடன் இப்படித்தான் பாதிக்கு பாதி கூட இந்த தனித்தேர்வுகள் தேர்வு எழுத முடியாத சூழ்நிலை இருந்தது. இந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்விலும் இவர் 23,769 பேர் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் 9,616 பேர் மட்டுமே தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். தனித்தேர்வுடைய புள்ளி விவரமாக இது இருக்கிறது. அதோடு பல்வேறு இடங்களில், அதாவது இந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுடைய இந்த காலவாரியாக எவ்வளவு பேர் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள், எத்தனை பேர் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள், எவ்வளவு சதவீதம் உயர்ந்திருக்கிறது என்று காட்டுகிறார்கள். 2021ஆம் ஆண்டு பார்க்கிற போது, அதாவது அந்த தேர்வை எதிர்கொண்டவருடைய எண்ணிக்கை என்று பார்க்கிற பொழுது 9,60,216 பேர். அதாவது இதில் தேர்வு பெற்றவர்கள் 9,60,216 பேர். முழுக்க தேர்வு. ஏனென்றால் இது இந்த கொரோனா காலகட்டங்களில் தேர்வை இவர்கள் எதிர்கொண்ட காரணத்தினால் முழு அந்த தேர்ச்சி விகிதம் என்பது முழுக்க அப்படியே இருக்கிறது. இந்த சதவீதம் என்று பார்க்கிற போது 100க்கு 100% 2021ஆம் ஆண்டு தேர்தல் அந்த காலகட்டத்தில் இருக்கிறது. இதற்கு பிறகு 2022இல் திமுகவினுடைய ஆட்சி காலகட்டத்தில் அந்த தேர்வு எதிர்கொள்கிற நிலையத்தில் இது 9,12,620 பேர் தேர்வு எழுதுகிறார்கள். இதில் 8,21,994 பேர் தான், அதாவது 90.7% பேர் தான் இந்த திமுக ஆட்சியில் இந்த தேர்ச்சி விகிதம் இருக்கிறது. அதே போன்று 2023ஆம் ஆண்டு 9,14,320 பேர் தேர்வு எழுதியிருக்கிறார்கள். அதில் தேர்ச்சி பெற்றவருடைய விகிதம் என்று பார்க்கிற போது 8,35,614. அதாவது கடந்த ஆண்டை விட ஏறக்குறைய பார்க்கிற போது 1.37%, அதாவது 8,35,614 பேர் என்பது 91.39% என்று அந்த புள்ளி விவரங்கள் இருக்கிறது. இது 2022 மற்றும் 2023ஓடு ஒப்பிடுகிற போது மிக குறைவான, அதாவது 1.037% அளவில் தான் இந்த தேர்ச்சி விகிதம் உயர்வு பெற்றிருக்கிறது. இது மிக குறைவான ஒரு சொற்ப சதவீதமாகத்தான் இதை பார்க்க முடிகிறது. 2024 8,94,264 பேர் தேர்வை எதிர்கொள்கிறார்கள் 10ஆம் வகுப்பிலே. அதில் தேர்ச்சி பெற்றவர்களுடைய விகிதம் என்று பார்க்கிற போது
8,18,743 பேர். அதாவது சதவீத அடிப்படையிலே 91.55%. அதாவது முந்தைய ஆண்டை காட்டிலும் 2023 காட்டிலும் 2024 ஆண்டு பார்க்கிற போது 0.16% பேர் தான் கூடுதலாக தேர்வு எழுதியிருக்கிறார்கள். நாம் ஏற்கனவே அந்த 2022 குறிப்பிட்டது போல அது 1.33%, 31%, 32% அந்த அடிப்படையிலும் இது மிக குறைவான அடிப்படையிலும் இந்த 2024 தேர்வு முடிவுகள் இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று 2025 இந்த தேர்வு முடிவுகள் என்பது 8,71,239 பேர் தேர்வு எழுதுகிறார்கள். ஆனால் தேர்ச்சி பெற்றவர்கள் என்று பார்க்கிற பொழுது 8,17,261 பேர் தேர்ச்சி வருகிறார்கள். இது 93.80%. இப்படி சராசரியாக 2022 திமுக ஆட்சி இந்த 4 ஆண்டு கால பள்ளி கல்வித்துறையுடைய சாதனை என்று பார்க்கிற பொழுது சாதனை என்று சொல்வதற்கே சொல்ல முடியாத ஒரு சதவீதமாகத்தான், வேதனையாகத்தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு புள்ளி விவரத்தான் இந்த அரசு பள்ளிகளுடைய தேர்ச்சி விகிதம், தமிழகத்துடைய பள்ளி கல்வியுடைய தேர்ச்சி விகிதம் இருக்கிறது. தமிழ் பாடம் என்பது ஓரங்கட்டப்பட்ட ஒரு மொழியாகவே திமுக ஆட்சியை பார்க்கப்பட்டிருக்கிறது. 10ஆம் வகுப்பை பொறுத்தளவிற்கு வெறும் 8 பேர் மட்டுமே தேர்வு எழுதி இருக்கக்கூடிய இந்த விவகாரம் என்பது ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய அளவிலே ஒரு தமிழகத்திற்கு ஒரு தலைக்குடியை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் தான் பள்ளிக்கல்வித்துறையினுடைய செயல்பாடுகளை இதில் பார்க்க முடிகிறது. அதே போன்று இதுல 2021 24 வரையும் இந்த மாணவர்களுடைய தேர்வு, மாணவிகள் எழுதிய தேர்வு இவையெல்லாம் பார்க்கிற பொழுது மிக குறைந்த அளவில் தான் இந்த தேர்ச்சி வீதத்தினுடைய புள்ளி விவரங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. எனவே இன்றைக்கு 10ஆம் வகுப்பு இந்த மொத்த மதிப்பெண் தேர்வு வெளியீடுகள் மூலமாக பார்க்கிற போது மொத்தமாக 93.08% என்பது கடந்த ஆண்டை விட மிக சொற்பமான குறைவான ஒரு தேர்வு முடிவுடைய எண்ணிக்கையாகவே பார்க்க முடிகிறது என்பதைத்தான் இந்த புள்ளி விவரம் நமக்கு காட்டுகிறது, இந்த தேர்ச்சி விகிதம் நமக்கு காட்டுகிறது. மொத்தமாக இந்த தேர்ச்சி விகிதங்களை பார்க்கிற போது தேர்வு முடிவுகள் நமக்கு காட்டுகிற பாடம் தமிழ் பாடம் 12 மற்றும் 10ஆம் வகுப்பு 2 இந்த முக்கிய பாடங்களாக இருக்கக்கூடிய இரண்டிலுமே இந்த தேர்வு முடிவுகள் மிக குறைவான மாணவர்கள் தான் தமிழ் 100க்கு 100 எடுக்க முடிந்திருக்கிறது என்பதை இது தெளிவாக காட்டுகிறது. அதே போன்று 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளும் வெளியிடப்பட்டிருக்கிறது. 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் என்று பார்க்கிற போது மொத்தமாக அதாவது தேர்வு முடிவுகள் வெளியிடப்படக்கூடிய இந்த 11ஆம் வகுப்பு தேர்வு 5/3/2023, 27/3/2025 வரை நடைபெற்றிருக்கிறது. தேர்வு முடிவுகள் இன்றைக்கு வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. மொத்த மாணவர்கள் தேர்வு எழுதிய எண்ணிக்கை என்று பார்க்கிற போது 8,07,098, மாணவர்களுடைய எண்ணிக்கை என்று பார்க்கிற போது 4,24,610, மாணவர்களுடைய எண்ணிக்கை என்று பார்க்கிற போது 3,82,488, தேர்ச்சி பெற்றவர்கள் என்று பார்க்கிற போது 7,43,232, சதவீத அடிப்படையில் 92.09% பேர். மாணவிகளுடைய தேர்ச்சி விகிதம் என்று பார்க்கிற போது 4,03,949, 95.13% பேர் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் என்று பார்க்கிற போது 3,39,283 பேர், 88.70% பேர் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மாணவர்களை விட 6.43% பேர் தேர்ச்சி அதிகமாக பெற்றிருக்கிறார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தேர்வுக்கு வருகை புரியாதவர்கள் 11,025 பேர், இதுவும் அதிகமாக இருக்கிறது. அதாவது இந்த 11ஆம் வகுப்பு தேர்வை புறக்கணித்தவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கிறது, 10ஆம் வகுப்பு தேர்வை புறக்கணித்தவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கிறது. அதே போன்று 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளை புறக்கணித்தவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கிறது. கடந்த 2024 மார்ச் மாத பொதுத் தேர்வில் எழுதிய மாணவர்களுடைய எண்ணிக்கை ஒரு ஒப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது. 8,11,172 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அதில் 7,39,539 தேர்ச்சி சதவீதமாக 99.17%. கடந்த மார்ச் 2024 பொதுத் தேர்வை விட இவ்வாண்டு 0.92% தான், மிக குறைவான 0.92% பேர் மட்டுமே இந்த 11ஆம் வகுப்பு தேர்விலே இவர்கள் தேர்ச்சி சதவீதமாக காட்டப்பட்டிருக்கிறது. மேல்நிலைப் பள்ளிகளுடைய எண்ணிக்கை என்று பார்க்கிற போது 7,558 இருக்கிறது. 100% தேர்ச்சி பெற்ற மேல்நிலைப் பள்ளிகளுடைய எண்ணிக்கை 2,042, 100% தேர்ச்சி பெற்ற அரசு மேல்நிலைப் பள்ளிகளுடைய எண்ணிக்கை 282 மட்டுமே. அரசு பள்ளிகள் 87.34%, அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளுடைய எண்ணிக்கை 93.9%, தனியார் சுயநிதி பள்ளிகளுடைய எண்ணிக்கை 98.03% என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதிலும் அரசு பள்ளிகளுடைய தேர்ச்சி விகிதம் மிக குறைவாக இருக்கிறது, தனியார் சுயநிதி பள்ளிகளுடைய தேர்ச்சி விகிதம் அதிகமாக இருக்கிறது. பள்ளிகளுடைய வகைப்பாடு அடிப்படையில் தேர்ச்சி விகிதம் இருபாலருக்கான பள்ளிகளில் 92.40%,
பெண்கள் பள்ளியில் 95.02%, ஆண்கள் பள்ளியில் 33.66% மட்டுமே இந்த தேர்ச்சி விகிதம் காட்டப்பட்டிருக்கிறது. பெண் பள்ளிகளில் ஆண் பள்ளிகளை விட 11.36% கூடுதலாகவே பெற்றிருக்கிறார்கள். இருபாலர் பயிலக்கூடிய பள்ளியில் ஆண் பள்ளிகளை விட 8.74% கூடுதலாக தேர்ச்சி பெற்றிருப்பதாக அந்த புள்ளி விவரத்திலே தெரிவித்திருக்கிறார்கள். முக்கிய பாடங்களில் 100க்கு 100 16ஆம் வகுப்பு இந்த தேர்தலில் எடுத்த மதிப்பெண் என்று பார்க்கிற போது தமிழ் பாடத்தில் வெறும் 41 பேர் 100க்கு 100 எடுத்திருக்கிறார்கள். இது சராசரியாக 97.20% என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழ் பாடத்திலே மிக குறைவான சொற்பமான எண்ணிக்கையை தான் காண முடிகிறது. ஆங்கில பாடத்தில் 39 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். 98.41% என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழ் பாடத்தை விட கூடுதலாக 2 பேர், குறைவாக 2 பேர் ஆங்கிலத்திலே 100க்கு 100 எடுத்திருக்கிறார்கள். தமிழ் பாடத்திலும் அவ்வளவுதான் எடுத்திருக்கிறார்கள். இந்த மொழி பாடமாக இருக்கக்கூடிய ஆங்கிலத்தை விட 2 பேர் மட்டுமே தமிழ் பாடத்தில் 100க்கு 100 கூடுதலாக எடுத்திருக்கிறார்கள். இது மிகவும் சொற்பமான குறைவான எண்ணிக்கை. தமிழினுடைய நிலை எப்படி தரம் தாழ்ந்து கொண்டு போகிறது பள்ளிக்கல்வித்துறையினுடைய செயல்பாடுகளால், திமுக ஆட்சியினுடைய குளறுபடிகளால் என்பதை இதன் மூலமாக கணிக்க முடிகிறது. இயற்பியல் பாடத்திலே 397 பேர், அதாவது 98% 100க்கு 100. வேதியியல் பாடத்திலே 593 பேர் 97.54% என்றும், உயிரியல் பாடத்திலே 91 பேர் 100க்கு 100, இது 98.05%. கணிதத்திலே 1338 பேர் 97.74% என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தாவரவியல் பாடத்தில் மிகவும் சொற்பமாக 4 பேர் மட்டுமே 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார்கள். விலங்கியல் பாடத்தில் 2 பேர் மட்டுமே 100க்கு 100 எடுத்திருக்கிறார்கள். கணினி அறிவியலில் 3535 பேரும், வரலாற்றில் 35 பேரும், வணிகவியலில் 806 பேரும், கணக்கு பதிவியல் 111 பேரும், பொருளியல் 254 பேரும், கணினி பயன்பாட்டில் 761 பேரும், வணிக கணிதம் மற்றும் புள்ளியலில் 117 பேர் மட்டுமே 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார்கள். ஏதேனும் ஒரு பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை 8446 பேராக இருக்கிறது. அதே போன்று ஏதேனும் ஒரு பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்ற அரசு பள்ளி மாணவர்களுடைய எண்ணிக்கை 582. இதுவுமே மிக குறைவான சொற்ப எண்ணிக்கையை தான் அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் என்பது இருக்கிறது. அதே போன்று அறிவியல் பாடப்பிரிவில் 95.8% பேர், அதாவது தேர்ச்சி விகிதம் பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வணிகவியல் பாடப்பிரிவில் 87.33%, கலைப்பிரிவில் 77.94%, தொழில் பாடப்பிரிவில் 78.31% தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 11ஆம் வகுப்பு இந்த தேர்வு முடிவுகளில் 5 மாவட்டங்கள் முதல் வந்திருக்கிறது. அரியலூரிலே 97.76, ஈரோட்டில் 96.97, விருதுநகரில் 96.23, விருதுநகரில் 96.23, கோயம்புத்தூரிலே 95.77, தூத்துக்குடியில் 95.07. அரசு பள்ளி மாணவருடைய தேர்ச்சி விகிதம் 5 மாவட்டங்கள் முதலிடம் என்று பார்க்கிற போது அரியலூரில் 96.94, ஈரோட்டில் 95.37, நாகப்பட்டினம் 93.07, விருதுநகரில் 92.07, சிவகங்கையில் 91.97. இவ்வளவுதான் இந்த முதல் கட்டமாக தேர்வு எழுதியவருடைய எண்ணிக்கையாக சொல்லப்படுகிறது. இந்த 11ஆம் வகுப்பு மாற்றுத்திறனாளியுடைய தேர்வு விகிதம் என்று பார்க்கிற பொழுது 9205 பேர் மாற்றுத்திறனாளியை தேர்வு எழுதியிருக்கிறார்கள். இதனுடைய தேர்ச்சி பெற்றோருடைய எண்ணிக்கை 8460, 91.91% பேர் தேர்ச்சி அடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறைவாசிகளுடைய மொத்த எண்ணிக்கை 11ஆம் வகுப்பு தேர்ச்சி எதிர்கொண்டவர்கள் 125 பேர், அதில் 113 பேர் 90.40% பேர் தேர்ச்சி அடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்வு எழுதிய தனித்தேர்வுகள் 4326 பேர் 11ஆம் வகுப்பு தனித்தேர்வுகளாக தேர்வு எதிர்கொண்டிருக்கிறார்கள். இதில் 950 பேர் மட்டுமே தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அதாவது 21.96% பேர் மட்டுமே மிக குறைவான எண்ணிக்கையிலே இந்த தேர்ச்சி விகிதத்தை அடைந்திருக்கிறார்கள். நாம் சராசரியாக ஏற்கனவே சுட்டிக்காட்டப்பட்டதன் பிரகாரம், அதாவது 2021 அந்த கொரோனா காலகட்டத்தில் 100%, 2021 திமுக ஆட்சி காலகட்டத்திற்கு பிறகு, அதாவது 2022 இந்த 11ஆம் வகுப்பு தேர்வு எதிர்கொண்டு தேர்ச்சி பெற்றவர் 90.07%, 2023 90.93%. ஏறக்குறைய அங்கு பார்க்கிற போது ஒரு 86% பேர் தான் கூடுதலாக 0.86% தான் 2022 விட 23 தேர்ச்சி பெற்றிருக்கார்கள். அடுத்து 24ஆம் ஆண்டு பார்க்கிற போது 90.93% தான் அந்த தேர்ச்சி விகிதமாக இருக்கிறது. 24 91.17%. இது 2025 தற்போது 92.09%. இப்படி சராசரியாக பார்க்கிற போது 0.0 அந்த சொற்ப எண்ணிக்கையில் தான் அந்த சதவீதத்துடைய அளவுகள் இருக்கிறது. இதனால் பள்ளி கல்வித்துறையில் எப்படி மிகப்பெரிய அளவிலே கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக இதில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தேர்வை புறக்கணித்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கான காரணங்களை கண்டறியப்பட வேண்டும். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு, 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுடைய தேர்வை புறக்கணித்தவருடைய எண்ணிக்கையே அதிகமாக இருக்கிறது.
12ஆம் வகுப்பு தேர்வு புறக்கணித்தவருடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கிறது. தமிழ் பாடங்களுடைய 100க்கு 100 மதிப்பெண் என்பது மிக சொற்பமான சிங்கிள் டிஜிட் என்று சொல்லக்கூடிய ஒற்றைச்சாளர அடிப்படையில் எண்களை கொண்ட மிக குறைவான எண்ணிக்கையில் தான் மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதாச்சாரம் என்பது இருக்கிறது. எனவே இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு கல்வி முறையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறையினுடைய செயல்பாடுகளில் முற்றிலுமாக மாற்றம் செய்யப்பட வேண்டிய கட்டாயத்தில் தான் திமுக அரசினுடைய இந்த 4 ஆண்டு கால தேர்வு முடிவுகள் என்பது 12 மற்றும் 10, 11 ஆகிய 3 பள்ளி படிப்புகளுக்கான தேர்வு முடிவுகள் விகிதாச்சாரம் இருக்கிறது. நாங்கள் பெரிய அளவில் கட்டுமானங்களை உருவாக்கிவிட்டோம், பெரிய அளவில் உடைய காலை சிற்றுண்டிகளை கொடுக்கிறோம் என்று இந்த போன்ற ஒரு போட்டோ ஷூட் விளம்பரங்களை செய்வதை விட பள்ளி கல்வித்துறையினுடைய கட்டமைப்புகள், அதே போன்று பாடத்திட்டத்தினுடைய உள்கட்டமைப்புகள், அதே போன்று மாணவர்களுடைய வருகை பதிவு, மாணவருடைய தேர்வுக்கான தயாரிப்பு முறைகள் இவற்றை எல்லாம் மாற்றம் செய்கிற போதுதான் இது போன்று 10ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்ச்சியிலே முதன்மை மதிப்பெண்கள் பெறக்கூடிய, அதே போல் தமிழ் போன்ற பாடத்திட்டங்களிலே தாய்மொழியாக இருக்கக்கூடிய பாடத்திட்டங்களிலே அதிக மதிப்பெண்களை பெறக்கூடிய மாணவர்களாக நம்முடைய தமிழக பள்ளிக்கல்வித்துறைகளை படிக்கக்கூடிய மாணவர்கள் உயர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதை கண்டறிய வேண்டும். இல்லை என்றால் ஒட்டுமொத்தமாக இந்த தேர்வு முடிவுகள் நாளுக்கு நாள் இது சரிவடையக்கூடிய வாய்ப்பையும் பின்னடைவை நோக்கிய ஒரு பள்ளிக்கல்வித்துறையுடைய இலக்காகத்தான் இது அமைந்துவிடும். இதை சரி செய்வதற்கு இந்த 4 ஆண்டுகளாக பள்ளிக்கல்வித்துறை ஒரு துரும்பையும் கிள்ளி போடவில்லை என்பதைத்தான் இந்த தேர்வு முடிவுகளுடைய விகிதாச்சாரம் காட்டிக் கொண்டிருக்கிறது. அதாவது திட்டமிட்டு ஏதோ ஒரு சதவீத அடிப்படையில் 0.50, 80, 91 இப்படி கொஞ்சமாக உயர்வை காட்டுவது போல இந்த புள்ளி விவரங்கள் இருக்கிறது. ஆனால் சராசரியாக பார்க்கிற போது தேர்வை புறக்கணித்தவர்கள், தேர்வு எழுத வருகை புரியாதவர்கள், பாடத்திலே மிகப்பெரிய தாய்மொழியில மிக சொற்ப எண்ணிக்கையில தேர்வு 100க்கு 100 எடுத்தவர்கள், குறிப்பாக இந்த தாய்மொழியிலே தேர்வு தோல்வியற்றவுடைய எண்ணிக்கையை மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயமாகவே பார்க்க முடிகிறது. அந்த எண்ணிக்கையும் இந்த அரசு மாற்றுவதற்கான, அந்த தாய்மொழியில் கூட அவர்கள் தேர்வை வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் கண்டறியப்படவில்லை என்கிற வேதனை என்பது உச்சகட்டமான ஒரு வேதனையாக இருக்கிறது. இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளும் 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளும் இன்றைக்கு பல்வேறு கருத்துக்களை பள்ளிக்கல்வித்துறைக்கு சொல்லி இருக்கிறது. அடுத்த ஆண்டாவது ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு தமிழகத்தை ஆளக்கூடிய ஸ்டாலினுடைய தலைமையிலான இந்த பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய அமைச்சரும், அந்த பள்ளிக்கல்வித்துறை நிர்வாகிகளும், அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். அதே போன்று ஒருபுறம் இந்த சீரழியக்கூடிய பள்ளிக்கல்வித்துறையினுடைய இந்த மாணவர்களுடைய விகிதாச்சாரம் பள்ளிக்கு வருகை புரியாத காரணம் என்னவென்றால், தேர்வை புறக்கணித்த காரணங்கள் என்றால், பல்வேறு இடங்களில் பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாணவிகள் பள்ளிக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக ஒரு புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. அதாவது பாலியல் ரீதியாக இந்த தொடக்க கல்வியில் இருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு தொடர்ந்து பல்வேறு இடங்களிலே ஆசிரியர்களை வேலியை பயிரை மொழிவது போல பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார்கள். இதனால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாணவிகள் அந்த தேர்வை புறக்கணித்திருக்கிறார்கள். மாணவிகள் மட்டுமல்லாது மாணவர்களுக்கும், அதாவது ஆண் மாணவர்களுக்கும் இது போன்ற பாலியல் தொல்லைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் ரீதியாகவும் இந்த தேர்வை அவர்கள் புறக்கணித்திருப்பதற்கான முழு விவரங்கள், அதாவது எவ்வளவு பேர் புறக்கணித்திருக்காங்க என்ற புள்ளி விவரம் இன்னும் வெளியிடப்படலை, தெரிய வருவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது. ஆனால் அதிகமான மாணவர்கள் இதற்காகவே இந்த தேர்வை புறக்கணித்திருக்கிறார். 11,000 பேர், 10,000 பேர், 15,000 பேர் என்கிற இந்த தேர்வு புறக்கணிப்பு என்பது இது சார்ந்த பின்புலத்தில் தான் இந்த தேர்வை அவர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு வேதனையான, அதிர்ச்சியான, ஒரு துயரமான ஒரு செய்தியாக இருக்கிறது. எனவே தமிழகத்திலே பள்ளிக்கல்வித்துறையினுடைய செயல்பாடுகளை மாற்றம் செய்ய வேண்டும். பள்ளிகளுக்கு வரக்கூடிய மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும். பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அப்படி செயல்படக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, அரசு பணியாளர்களாக இருந்தாலும் சரி, இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்பதைத்தான் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தேர்வை புறக்கணித்திருக்கக்கூடிய தேர்வுடைய கோரிக்கையாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.